ஒவ்வொரு நாளும் வேலை, வாழ்க்கைன்னு ஓட்டிக்கிட்டே இருப்போம். என்னைக்காவது நீங்க நல்லா தூங்குனீங்கன்னு உங்கட்ட கேட்டா, "தூக்கமா? நல்லா தூங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு" சொல்லுவோங்க. சிலர் அளவுக்கு அதிகமா தூங்குவோம். சிலர் தூங்கவே மாட்டோம். சிலர் படுத்த உடனே தூங்கிருவோம். சிலர் ரொம்ப நேரம் கழிச்சு தாங்க தூங்குவோம். தூங்காட்டினா என்ன? தூக்கன்றது அவ்வளோ முக்கியமான்னு கேட்போம். கண்டிப்பாங்க. தூக்கம் தான் ரொம்ப முக்கியம். தூக்கம் இல்லைன்னா பலவித நோய்கள் வருங்க. ஏஏஎஸ்என் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஸ்லீப் மெடிசன் இந்த அமைப்பு தான் 1979ல் ஸ்லீப்பிங் டிசார்டரை பற்றி ஆய்வு செய்கிறாங்க. நிறைய மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், உளவியலாளர்கள் எல்லாத்தையும் வச்சு ஆராய்ச்சி செய்கிறாங்க. தூக்கம் ஆராய்ச்சிக்கு ஒரு சங்கமே இருக்குன்னா தெரிஞ்சுக்கோங்க. அந்த அளவுக்கு நமக்கு தூக்கம்ன்றது வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியங்க. டிசம்பர் 1963ல் சாண்டியாகோவை சேர்ந்த 17 வயதான ராண்டி ஹார்டன் அவர் என்ன பண்றாரு, தூங்காட்டினா என்ன நடக்கும், நான் தூங்காம இருந்துருவேன் அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு ஏற்படுத்துறாருங்க. கிட்டத்தட்ட 11 நாள் 24 நிமிஷம் தூங்காம இருந்திருக்காராம். 264.5 மணி நேரம் தூங்காம இருந்திருக்காரு. என்ன, நான் தூங்காம தான் இருந்தேன், இப்ப நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு ரொம்பவே சொன்னாராம். உடனே அந்த நிறுவனம் இவரோட மதிநுட்பத்தை ஆராய்ச்சி பண்றதுக்கு இவரை கூப்பிடுறாங்க. இவர் இத்தனை நாட்கள் தூங்காம இருந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. நல்லா தூங்க விடுறாங்க. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் தூங்குறாரு. தூங்கி முடிச்சுட்டு எழுந்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு எழுந்திரிச்ச உடனே அவரோட கேரக்டர்லாம் கொஞ்சம் மாறுது. பயங்கரமான எரிச்சல், கவனம் செலுத்தவே முடியலங்க. அவரோட நினைவாற்றலை இழந்துறாரு. கொஞ்சம் சித்த பிரம்மை ஏற்பட்டுச்சான். அவர் கிட்டத்தட்ட அப்போ 1963ல் ஆய்வு செஞ்சாங்க. இப்போ 2000ல் அவருக்கு சுத்தமாக தூக்கமே வரல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு காரணம் அன்னைக்கு தூங்காதது தான் அப்படின்னு சொன்னாங்கங்க. அதே போலதான் இப்போ நம்ம இங்கே தூங்கலைன்னா, இந்த வயசுல தூங்கலைன்னா பின்னாடி பாதிப்பை ஏற்படுத்தும். இதுல 3 வகையை பார்க்க போறோம். இன்சோமினியா, அதாவது குறைவான தூக்கம் இருக்கக்கூடியவங்க. இதனால அவங்களுக்கு மன அளவுல பாதிப்பு ஏற்படும். இரவு நேரங்கள்ல சுத்தமா தூக்கமே இல்லாம இருக்கக்கூடியவங்க மென்டலி அஃபெக்ட் ஆவாங்க. அடுத்ததா நார்கோலெப்சி, இது நாள்பட்ட நரம்பு பிரச்சனையை சார்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இதுல தூக்கம், விழிப்பு சுழற்சிகளை ஒழுங்குபடுத்தாத தன்மை தான் அதிகமான தூக்கம் இல்லாததுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. இவங்க அதிகமா பகல் நேரத்துல தூங்குவாங்க. திடீர்னு கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு தூக்கம் வரும். பகல் நேரத்துல தூங்கிறனால இரவு நேரத்துல தூங்கவே மாட்டாங்க. கண்டிப்பான முறையில மனநிலை பாதிக்கப்படும். அடுத்ததா ஸ்லீப் அப்னே, அதாவது மூச்சு திணறல், சுவாச கோளாறு இப்படி இருக்கிறனால இடையில தூக்கம் நிறுத்தம் ஏற்படுதுன்னு சொல்லுவோம். அதனால அவங்களால முழுசா தூங்க முடியல அப்படின்னு சொல்லுவோம். கொரட்டை விடுறது, இது தூக்கத்தை சீர்குலைக்குங்க. இவங்க பார்த்தோம்னா இரவு நேரத்துல இப்படி டயர்டா இருக்கிறனால பகல் நேரத்துல தூக்கம் இல்லாதனால அவங்களோட மனநிலை பாதிக்கப்பட்டு ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நோய், பலவிதமான இரத்த அழுத்தம், இதய செயலிழப்பு இதெல்லாமே அதிகமா ஏற்படும். இப்படி தூங்காம இருந்தோம்னா கொஞ்ச நாள்ல நம்ம இறப்பு கூட ஏற்படக்கூடிய அளவுக்கு ஏற்படுங்க. 10 பேர்ல ஒருத்தர் இதனால இறந்து போறாங்கன்னு நிறைய ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்லுது. அதனால கண்டிப்பான முறையில நல்லா தூங்குங்க. தூங்க முடியலையா, அதுக்கான செயல் என்ன, டாக்டரை கன்சிடர் பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்ன செய்யலாம் ஹாப்பினஸை தருமோ, உதாரணத்துக்கு பாட்டு கேட்கறது, நல்லா குளிச்சுட்டு தூங்குறது, உடம்ப தூய்மையா வச்சுக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச செயல்கள் என்னவோ அதெல்லாம் செஞ்சுட்டு தூங்குங்க. அப்படியும் தூக்கம் வரலையா, டாக்டரை உடனே கன்சிடர் பண்ணுங்க. நீங்களும் நல்லா தூங்கலாம் வாழ்க்கையில.